இந்த தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே வேண்டுகோள் தான் சொல்கிறேன். அதாவது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சில மது அறிஞர்கள் தான் காரணம். எல்லா மது அறிஞர்களும் கெட்டவர்கள் கிடையாது. ஆனால் சில மது அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பொது இடத்துக்கு வரதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இப்போ இதுவே நம்ம சட்டத்தின்படி நம்ம ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அதாவது மது அறிஞர்கள் பொது இடங்களிலோ, ஒரு பள்ளி, கல்லூரி, தனியார் அலுவலகம், அரசு அலுவலகம், ஒரு தெருக்கள், ஒரு ஹைவேஸ் ரோடு, ஒரு மைதானம், ஒரு பொழுதுபோக்கான சினிமா தியேட்டர், ஒரு கோவில், சர்ச்சு, மசூதி, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது. நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இப்போ அவர் பாட்டு ஒரு பஸ் டிரைவர் போயிட்டு இருக்காரு, அவர் மேலே தப்பே இருந்தாலும் சரி, ஆனால் அந்த மது அருந்திய தைரியத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, பஸ்ஸு கண்ணாடியை உடச்சி கொலை மிரட்டலும் விடுறாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் அப்படியே போதையிலே வந்து அந்த டிரைவர்கிட்ட வம்புக்கிறதும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மது அருந்தின அந்த ஒரு தைரியம் தான். இதற்காக தான் நான் சொல்கிறோம், இந்த மாதிரி மது அருந்தின வெளியில் வராமல் இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை தமிழ்நாட்டில் 80% குறைக்கலாம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு இதே இடத்துல நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, சில மது பிரியர்கள் ஒரு தனியாக இருக்கிற பெண்ணை வந்து கற்பழிப்பு கூட பண்ண கூட ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம். தஞ்சாவூரில் சில பேர் மக்கள் இந்த சட்டத்தை நான் கொண்டு வந்து சொல்கிறப்ப அவ்வளோ பேர் சிரிக்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சிரிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் சட்டமாகும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. என்னுடைய நோக்கம், நீங்கள் மது எங்கே வேணாலும் குடிச்சிக்கோங்க, உங்கள் வீட்டில் குடிச்சிக்கோங்க, தனியார் தோப்பில் குடிச்சிக்கோங்க, இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் குடிச்சிக்கோங்க, இல்லை கல்யாண மண்டபத்துக்குள்ளே குடிச்சிக்கோங்க. ஆனால் பொது இடங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கான சட்டம் கொண்டு வந்தால் தான். இது வந்து பேசிக் தான். இந்த மாதிரி மது அறிஞர்கள் வந்து இந்த பஸ் கண்ணாடியை உடைக்கிறது, அந்த டிரைவரை நான் உங்களுக்கு எல்லாம் பேசிக் தான். இது மாதிரி தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பார்க்குறப்ப மது அறிஞ்சிட்டு வெளியில் வரவங்களால தான் ப்ராப்ளம்னு நான் சாலிடாக நான் சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கூடிய விரைவில் தமிழ்நாடு மக்கள் முழுவதும் கையெழுத்து வாங்கி முதற்கட்டமாக தமிழ்நாட்டு கொண்டு வருவோம். சில பேர் ஏன் தமிழ்நாட்டு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் இருக்கு. ஏன்னா மற்ற சில ஸ்டேட்லாம் பூரண மது விலக்கு இருக்கு. பட் இருந்தாலும் உண்மையிலே மது ஒழிக்க முடியாது. பட் மதுவினால வர ப்ராப்ளத்தை ஒழிக்க ஒரே வழி மது பிரியர்கள் பொது இடத்துக்கு வரக்கூடாது. ஸோ அந்த திட்டத்துக்கு நீங்கள் எந்த கட்சியானாலும் இருங்க, ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு ஆண்கள் சில மது பிரியர்களாக வந்து அவங்க கிட்ட கஷ்டப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா சில மது பிரியர்கள் வந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் உண்டாக்குறாங்க, சில மது பிரியர்கள் கொலைகள் பண்ணுறாங்க, சில மது பிரியர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. முன்னாடி நடந்த சம்பவத்தை நினைச்சு தண்ணியை போட்டுட்டு அந்த டைமில் வந்து கொலை செய்கிறாங்க. இது முற்றிலும் தடுக்கிறதுக்கு மது பிரியர்கள் பொது இடங்களுக்கு வர தடை வேண்டும் வேண்டும் வேண்டும்.